ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை காராமணி சுண்டல் தான். இந்த மாதிரி பச்சை காராமணி கிடச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை காராமணி எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த பிறகு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா காராமணியும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசிலே போதும். சூப்பராக காராமணி வெந்துடும். 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். காராமணி சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. எடுத்துட்ட பிறகு இது மாதிரி உரித்து எடுத்திங்கன்னா உள்ளே காராமணி சூப்பராக வெந்திருக்கும். இது மாதிரி எல்லாமே உரித்து எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லா காராமணியும் உரித்து எடுத்துட்ட பிறகு காமிக்கிறேன். இது மாதிரி எல்லாமே உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச காராமணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சத்தானது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.